ஈரான் அமெரிக்கா போரில் அதிர்ச்சி திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அது என்ன விடயம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 17,000க்கும் அதிகமான அமெரிக்க இராணுவத்தினர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்குக்கு அனுப்புறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக இருக்கின்றதா என்பது தொடர்பான விஷயங்களை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, தற்பொழுது கிடைத்த புதிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவானது புதியதொரு திட்டத்தினை போட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் சொன்னா, மத்திய கிழக்கு பகுதிக்கு கிட்டத்தட்ட 17,000 அமெரிக்க படைகளை அனுப்புறதுக்கு ஒரு திட்டத்தினை அமெரிக்கா போட்டிருக்காங்க. இந்த திட்டமானது நடைமுறைக்கு வருமாக இருந்தால், ஏற்கனவே மத்திய கிழக்குல நிறைய அமெரிக்க வீரர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு, அதை தாண்டி மேலதிகமா பார்த்தோம்னு சொன்னா 10,000 புதிய இராணுவ வீரர்களை அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்புவாங்க. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் இது ஒரு பெரிய அளவிலான ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலாக மாறும். இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரு சம்மதம் தெரிவிக்கணும்னு சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துறதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ட்ரம்ப் அவர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு சம்மதம் தெரிவிப்பாராக இருந்தால், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பெரியதொரு தரைவழி தாக்குதலாக இது அமையும். அப்ப ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்கா தரப்பிலிருந்து வான்வழி தாக்குதல்கள், கடல் வழி தாக்குதல்கள் நடைபெற்றது. அப்ப அந்த தாக்குதல்கள் எல்லாத்திலும் அமெரிக்கா தோல்வி கண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தமாம். அந்த தாக்குதலால ஈரானை கட்டுப்படுத்த முடியாமல் தற்பொழுது அமெரிக்காவானது தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கான திட்டத்தினை போட்டிருக்காங்க. அதாவது வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதலால ஈரானை அமெரிக்காவால கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால தற்பொழுது தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கான திட்டத்தினை அமெரிக்கா போட்டிருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே 3,500 படையினரை ஏற்றிய ஒரு கப்பல் ஒன்று மத்திய கிழக்குக்கு அடைஞ்சிருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா 82வது படையணி, அதாவது ஏர்போர்ன் டிவிஷன் சொல்லப்படுகிற அமெரிக்காவினுடைய 82வது படையணி ஒன்று ஏற்கனவே தயார் நிலையில இருக்கிறாங்க. இது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான பெரியதொரு தரைவழி ஆக்கிரமிப்பாக இந்த தாக்குதலானது நடைபெறும். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, இந்த போர்ல ஏமன் நாட்டு கிளர்ச்சியாளர்களான ஹுத்தீஸ் இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வாரார்கள். ரெட்சியினையும் பார்த்தோம்னு சொன்னா, ரெட்சியினுடைய வர்த்தக பாதையினையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள், அந்த வழியாக 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது இந்த ஏமன் நாட்டு கிளர்ச்சியாளர்கள், ஹுத்தீஸ் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப 2023ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தோம்னு சொன்னா, நிறைய கப்பல்கள் இந்த ரெட்சியினை பாவிக்கிறதை விட்டுட்டு ஆப்பிரிக்காவை சுற்றியெல்லாம் வராங்க. இதனாலே ஏற்கனவே அந்த கப்பல் கம்பெனிகளுக்கான செலவுகள், நேரங்கள் பெரிய அளவில் விரயமாகி இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, உலக வர்த்தகத்துல 2 முக்கியமான கடல்வழி பாதைகள் இருக்கின்றது. ஒன்று இந்த ரெட் சி, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஏற்கனவே ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த ரெட் சியை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஏமன் நாட்டு கிளர்ச்சியாளர்களான ஹுத்தீஸின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தற்பொழுது ஹுத்தீஸ் ஆனது ஈரானுக்கு சார்பாக இந்த போர்ல இறங்கி இருப்பதனால 2 கடல் வழி பாதைகளுமே பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய கட்டுப்பாடு அமைஞ்சிருக்கின்றது. இதே அமெரிக்காவுக்கு பெரியதொரு அடியாக விழுந்திருக்கின்றது. இதனாலதான் தற்பொழுது அமெரிக்காவானது ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றது. இந்த போர் நிலைமையிலானது இப்படி பெரும் சிக்கல் இருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் ஆனது பாகிஸ்தானுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன அனுமதின்னு சொன்னா, பாகிஸ்தானுடைய கொடியை தாங்கின பாகிஸ்தானுடைய கப்பல்கள் 20க்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக செல்றதுக்கு ஈரான் ஆனது அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 கப்பல் என்ற விகிதத்துல 20 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏட்ட கப்பலுக்கு, பாகிஸ்தானுடைய கப்பலுக்கு. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரான்ல நிறைய ஏவுகணை தாக்குதலும், நிறைய குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதனால தெஹ்ரான்ல பார்த்தோம்னு சொன்னா பல குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய IRGC ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கையானது உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளுடைய பொருளாதாரத்தினை மேலும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய பல்கலைக்கழகங்கள் மீது ஈரான் ஆனது தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி ஈரானினுடைய IRGC அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க.
இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா வளைகுடா நாடுகள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. UAE இருக்கிற பெரியதொரு அலுமினியம் தொழிற்சாலை மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. குவைத்தினுடைய விமான நிலைய ரேடர் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா பெரிய அளவிலான படையினை வந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 17,000 அமெரிக்க படைகள் வந்து ஈரானை நோக்கி தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா குர்திஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த போர்ல வந்து பெரிய அளவிலான தாக்குதலை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகள் மீது பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதாரம் பெரிய அளவிலாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.